இந்த பதிவை பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை அன்பர்கள் அடியார்கள் திருவடி வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன். அன்பினை பெறுவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும், துயரம் இங்கு ஒன்றோ சொல்வாய். நம்ம இப்போ மார்கழி பிறந்ததுனால இந்த மார்கழி மாதத்தில் திருப்பாவை திருவம்பாவை ரெட்டிப்பட்டி சுவாமிகளோட திருப்பள்ளி எழுச்சி பாடல் இது மூணையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு முதல் நாள் பாடல் பார்த்தோம், திருப்பாவை முதல் பாடல், இரண்டாவது நாள் பாடலும் பார்த்தோம். இன்றைக்கி மூன்றாவது நாள் பாடல். அதை காலத்தோடு செய்ய முடியாதது பலகீனம். வெளியில் போயிருந்தோம், வர்றதுக்கு லேட்டாகிடுது, அதனால் பண்ண முடியல. பரவாயில்ல, சொல்ல முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷம். அதனால் இன்றைக்கி நம்ம மூன்றாம் நாள் பாடல் பார்க்க போகிறோம். ரெண்டாம் நாள் பாடலில் எவ்வளவு அழகாக ஆண்டாள் நாச்சியார் தெரிவிச்சிருக்காங்கன்னா, வையத்து வாழ்வீர்கள், உலகத்தில் வாழக்கூடியவங்களே, நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ. நான் இந்த பாவை நோன்புன்னா என்னன்னு தெரியணும்ல, அதுக்கு முன்னாடி தெரியாது. அதனால் பாவை நோன்பை பற்றி அவங்க சொல்கிறாங்க. பார்க்கடலுள் பையத்து என்ற பரமன் ஆடிய பாடு திருமாலை பாடி பரவு, நெய் உண்ணாதே பால் உண்ணாதே நாட்காலே நீராடு, விடியல் நீராட்டம் அதை சொல்லிட்டாங்க. உணவு சில உணர்வுகளை உணவின் காரணமாக குணங்கள், அது உணவுக்கேற்ற குணம் மனுஷனுக்கு அமையும். அதனால் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம். இந்த நெய் பால்லாம் வேறு மாதிரி கொஞ்சம் கொழுப்பு சார்ந்த சில சிந்தனைகள் அதிகமாகும். அதனால் இந்த விரத காலத்தில் மட்டும் அதை நிறுத்திக்கோ. நீ நேற்று வரைக்கும் சாப்பிட்டேன், பரவாயில்ல, அது தவறுன்னு நான் சொல்லலை. இப்போ வேண்டாம், கொஞ்சம் நிறுத்தி வையே, ஒரு 26 நாளைக்கு சொல்கிறாங்க அவங்க. இந்த பையத்து என்ற பரமனுடைய அடிய பாடு, விடியல்ல நீராடு, நெய் உண்ணாதே பால் உண்ணாதே, மையிட்டு எழுதோ மலரிட்டு நாம் முடியும். அது உணவு சார்ந்தது. உணவு சார்ந்த குணங்கள் வேறு மாதிரி இருக்கும். அதனால் அதை பண்ணாத. அடுத்தது மையிட்டு எழுதோ மலரிட்டு நாம் முடியும்ன்றதே உடலை அழகுபடுத்திக்கிறது. அதனால் இந்த அழகு சார்ந்த குணங்கள் இப்போ வேண்டாம், கொஞ்சம் தள்ளி வை. மையிட்டு எழுதாத, மலரிட்டு முடியாத. அதனால் சில விருப்பங்கள் அதிகமாகும். அதனால் கொஞ்சம் ஒரு பிரேக் போட்டு வையே. செய்யாதன செய்யும். சான்றோர்கள் பெரியவங்கள்லாம் இது நல்லதில்லைப்பா, இது அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தும், இதை செய்யாத அப்படின்னு சில செயல்களை சொல்லுவாங்க இல்லையா. அடுத்தவங்களை அடிக்காதேன்னா அடுத்தவங்களுக்கு வலிக்கும், அவங்க மனசு துன்பப்படும்படியான எந்த செயலையும் செய்யக்கூடாது இல்லையா. அது மாதிரி சான்றோர்கள் இதெல்லாம் நல்லது இதெல்லாம் தவறுன்னு சொல்லி வச்சுருக்காங்கல்ல. அது மாதிரி பிறரை துன்புறுத்தக்கூடிய துன்பப்படுத்தக்கூடிய எந்த செயலும் சான்றோர்கள் வேணான்னுவாங்க. அது மாதிரியான செயல்களை செய்யாதே. அதுதான் அவங்க சொல்கிறாங்க. செய்யாதன செய்யும். செய்ய வேண்டியதை செய்துக்கிட்டே இருக்கலாம், அதில் தவறு இல்லை. செய்யாதன செய்யும். தீக்குறளை சென்றோதும். நம்ம வாயை திறந்து இப்போது அழுக்காறு அவா வெகுளி அடுத்தது என்ன வரும், இன்னாச்சொல், அதுவே தீக்குறள் தானே. அந்த மாதிரி ஒரு கோபமாகவோ பிறர் மனசு படும்படியாகவோ எந்த சொற்களையும் சொல்லக்கூடாது. தீக்குறளை சென்றோதும். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி நல்ல விஷயங்கள், தர்ம விஷயங்கள், புண்ணியமான விஷயங்கள், நமக்கு புண்ணியம் சேரக்கூடிய, நமக்கு இறை நாட்டம் தரக்கூடிய நல்ல விஷயங்கள், அது முடிஞ்ச வரைக்கும் ஒன்னாலான வரைக்கும் அவங்கவுங்க சக்திக்கு. திருமூலர் சொல்வார், சரி நீ சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு பிடி கொடு இறைவருக்கு, ஒரு பச்சிலை, ஒரு பசுவுக்கு ஒரு புல்லை கொடு, சரி ஒரு பூவை போடு, ஒரு டம்ளர் தண்ணியை குடி. இது மாதிரி ஒன்னால் ஆனதை ஒரு எதையோ ஒன்றை கொடு அப்படின்னு சொல்லுவார். ஒன்னால் ஆனதை கொடு அப்படின்வார். அதுபோல் ஐயமும் பிச்சையும் கோடி கோடியாக செய்தாலும் யாரும் வேணான்னு போகிறதில்ல. உன்னால் முடியலைன்னாலும் ஏதாவது ஒன்றை கொடுக்கணும் நினை. பிறருக்கு கொடுக்கணுன்ற சிந்தையே நல்ல சிந்தை. அது மாதிரி ஆந்தனையும் கை காட்டி ஒய்யுமாறு எண்ணி நாம் இந்த பிறவிக்கடல்லேருந்து தப்பிக்கணும், பிறவி சுழல்லேருந்து தப்பிக்கணும். அதுக்கு உகந்தேலோர் எம்பாவாய். அதுக்கு நீ என்ன செய்யணுமோ அதுக்கு விருப்பப்பட்டு செய்யி. இதுதான் பாவை நோன்பு. அதை பற்றி முந்தின பாடலில் சொல்லிட்டாங்க. அடுத்த பாடலில் கரெக்டாக வரிசைப்படுத்திக்கிட்டு வராங்க பாருங்கள். சரி, இந்த பாவை நோன்பு நோன்றா என்ன புண்ணியம்
அப்படி யாரும் கேட்கலாம் இல்லையா? ஆண்டாள் சொல்கிறாங்க, இந்த பாவை நோன்பு இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் என்ன பயன் அப்படின்னா, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னலூடு கயல் உகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். இந்த பாவை நோன்பு நோற்றால் என்ன பலன் அப்படின்னா, அங்கே என்ன சொன்னாங்க, இறைவன் பார்க்கடலுள் துயின்ற பைய துயின்ற பரமன் அடிய பாடு அப்படின்னாங்க. அவரையே இன்னொரு மாதிரியா ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி. வாமனாவதாரம் எதுக்காக வந்தது? மகாபலி சக்கரவர்த்தியினுடைய ஆணவத்தை அழிக்கணும், அதுக்காக வந்தது. அப்போ என்ன, அவங்க குருவே சொல்லி கூட இவர் அந்த வாமனனுக்கு தர்மம் பண்ண போகிறாரு. அப்படி பண்ணும்பொழுதே 3 அடி மண்ணு கேட்குறாரு. வாமன அவதாரமாக வந்த திருமால் கேட்குறப்ப அவர் என்ன சொன்னார், 3 அடி தானே, இந்த குழந்தைய சின்ன குழந்தை, இது காலால் 3 அடி எவ்வளவு இருக்கும், அந்த குழந்தைய நிற்கிறதுக்கே காணாது, உட்கார்றதுக்கு சுத்தமாக காணாது, இவ்வளவு தானே மண் அப்படின்னு என்ன சொல்லிட்டார் அவர். மாவலி, எடுத்துக்கோ, உன் காலால் 3 அடி தானே, எடுத்துக்கோ அப்படின்ட்டார். இவர் என்ன பண்ணார், நெடுன்னு வளர்ந்தார். ஆகாயத்தில் திருமுடி எங்கே இருக்குது, திருவடி எங்கே இருக்குதுன்னு நான் காண முடியாத அளவுக்கு. சைவ கதையில் சிவனும் அது மாதிரி அவர், அது மாலும் மயனும் தேடி சென்றார்கள் கிடைக்கல அப்படின்னு அவங்க கதை சொல்லுவாங்க. இவர் என்ன பண்ணார், இங்கே வாமன அவதாரமாக தேவையான அளவை விட குறைவாக இருந்த ஒருத்தர் நெடுன்னு வளர்ந்தார். வளர்ந்து என்ன பண்ணார், ஒரு அடியை பூமியில் வச்சுருக்கார், இன்னொரு திருவடியால் ஆகாயத்தை அளந்தார். அப்போ எவ்வளோ பெரிய திருவடியாக இருக்கும், ஆகாயத்துக்கு அளவே கிடையாது. பூமியை ஒரு அடியால் யாராலையும் அளக்க முடியாது, இறைவனால் முடியும். அவ்வளவு பெரிய உருவமாக எடுத்து பூமியை ஒரு அடியாகவும் ஆகாயத்தை மறுடியாகவும் அளந்தாச்சு. 3 அடி தரேன்னு சொன்னியே, இன்னொரு அடி நான் எங்கே எடுக்கிறது, எதை எடுக்கிறது அப்படின்னு திருமால் கேட்குறப்ப என்ன சொன்னார், ஐயா இருக்கிறது என் தலை மேலே வச்சுக்கோ அப்படின்னாரு. இவர் திருவடி தீட்சையினால் மகாபலிக்கு நல்ல பேர் கிடைக்குது, பெற முடியாத பெரும்பேர் கிடைக்குது. எல்லாருக்கும் திருவடி தீட்சை கிடைக்குமா? திருமாலோட திருவடி தீட்சை அவனுக்கு கிடைக்குது. அந்த அப்படி ஓங்கி உலகளந்த அந்த உத்தமனுடைய பேரை பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால், இந்த பாவை நோன்பு நோற்று நீராடினால் என்ன ஏன் நடக்கும், தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து, ஒரு மாதத்தில் 3 மழை பெய்யும், விட்டு பெய்யும், தேவையான அளவுக்கு பெய்யும். அதனால் நாடு வளமாக இருக்கும், தீங்கின்றி ஊரை கெடுக்காது. மாதத்தில் 3 தடவை கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு மழை பெஞ்சால் தீங்கே இருக்காது. இப்போ வருஷத்தில் ஒரு தடவை மழை பெய்யுது. இப்போ கல் கட்டிடங்கள், தார் ரோடு, சிமெண்ட் ரோடு, சாலை வசதி, கால்வாய் வசதி எல்லாம் இருக்குது. பெரிய பெரிய அரசாட்சியெல்லாம் நடந்துகிட்ருக்கு. இப்போது மன்னர்கள் காலத்தில் மண் ரோடு, குதிரை வண்டி, தேர், குதிரைகள் இதுதான் போகும். அப்போல்லாம் இந்த மாதிரி வாகன வசதி அப்போ கிடையவே கிடையாது. அந்த காலத்தில் மழை பெஞ்ச போது மன்னர்கள் என்ன பண்ணாங்க, நீரை மேலாண்மை ரொம்ப நல்லா இருந்தது அவங்கக்கிட்ட. எங்கெங்கே இடம் இருக்கோ ஏரிகள் வெட்டினாங்க, குளங்கள் வெட்டினாங்க, கால்வாய்கள் வெட்டினாங்க. அதனால் நீரால் அவங்களுக்கு கெடுதலே கிடையாது. வளம் 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 அப்படி தான் இருந்தது, நாடு வளமாக இருந்தது. ஆனால் இப்போது ஏரிகள் குளங்கள் அடைக்கப்பட்டு கட்டிடங்களாக மாறியதனால் இப்போ நீர் மேலாண்மை என்னன்னு தெரியாமல் ஏதோ தவிக்கிறாங்க. அதனால் என்ன ஆகுது, வீடெல்லாம் வெள்ளத்தில் ரொம்ப துன்பப்படுது. இந்த மழைக்காலம் வந்தாலே தொலைக்காட்சியிலெல்லாம் ஒரே செய்தி இதுதான், அங்கே வீடு வெள்ளத்தில் மிதக்குது, இந்த நகரே மிதக்குது, கார் மிதக்குது அப்படின்னு சொல்லி அதாவது தேவையில்லாமல் ஒரு பிரபகண்டாவும் பண்ணுவாங்க. அதனால் அதை வச்சு அரசு சலுகை எதிர்பார்ப்பாங்க.
இங்கே பேஞ்ச மழை நீரை தேக்கி நம்ம பயன்படுத்தினா தண்ணிக்கு யாரையும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, மழை பெய்யறப்போ விட்டுடுவாங்க. அது எங்கேயோ ஓடி போய் அதுக்கு கிடைச்ச பாதையில் ரொம்ப கஷ்டப்பட்டு தட்டு தடுமாறி கடலுக்கு போயிடும். இவங்க என்ன பண்ணுவாங்க, யார்கிட்டையாவது போய் அவன் தண்ணி கொடுக்கலன்னு கேட்டு வாங்கிட்டு இருப்பாங்க, சண்டை போட்டு கேட்பாங்க. இருக்கிற தண்ணியை, மடியில் விழுந்த தண்ணியை கடலில் விட்டுருவாங்க. நமக்குன்னு சொந்தமாக பெஞ்ச மழை, அதை பாதுகாக்க தெரியல. இடம் இல்லை, எல்லாம் சிமெண்ட்டும் தாருமா மாறி போச்சு. பாதுகாக்கிறதுக்கு வழி இல்லை. குளங்கள், ஏரிகள் அடைக்கப்பட்டு விட்டதால் ஏரிகள்லாம் இப்போ ஊர் பகுதியாக இருக்குது. எங்கே மழை நிற்கும்? அதோட இடத்துல நாம் வந்துட்டோம், நம்ம இடத்துக்குள்ளே அதுக்குள்ளே வருது. அது மாதிரியெல்லாம் அப்போ கிடையாது. எப்படி சொல்கிறாங்க பாருங்கள் ஆண்டாள் நாச்சியார், தீங்கின்றி. அப்போ தீங்கு வரும்ன்றது அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. இதை பண்ணலைன்னா அதெல்லாம் வரும் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால் இப்போ தீங்கு வருது, அப்போ தீங்கின்றி தேவையானோட கொஞ்சம் கொஞ்சமாக பெய்யுது பாருங்கள். நாடெல்லாம் எல்லா இடத்துக்கும் திங்கள் மும்மாறி பெய்யுது. ஒரு மாதத்தில் 3 மழை பெய்யுது. ஓங்கு பெரும் செல்வம் சென்னலூடு. அதாவது அந்த காலத்தில் சம்பா நெல்லுன்னு சொல்லுவாங்க. அது நல்லா ஒரு 4 அடி 5 அடி உயரத்துக்கு மேலே வளரும். ரொம்ப நல்லா இருக்கும், வளமாக இருக்கும். கதிர் 6 மாதம் ஆகும் அறுவடை பண்ணுறதுக்கு. நாற்று நட்டு 6 மாதம் ஆகிடும். அந்த நெல் அவ்வளவு உயரமாக இருக்கும். ஒரு மனுஷால் நடந்து வர்றாங்கன்னா அவங்களுடைய தலைப்பகுதி தெரியறது கொஞ்சம் கஷ்டம். வரப்பில் ஒருத்தர் நடந்து போகிறாங்கன்னா அவங்களுடைய தலைப்பகுதியே எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். அந்த அளவுக்கு நெல் உயரமாக இருக்கும். அது போல் அப்போ இருந்தது. ஓங்கு பெரும் சென்னலோடு. அந்த நெல் வாய்க்காலில் கயல் உகளை மீனெல்லாம் விளையாடிட்டு இருக்குமா. பூங்குவளை போதில் பொறுவன் பொறிவண்டு கண்படுப்ப. குவளை மலர்லாம் பூத்துருக்குன்னா வண்டுகள் தேனி எடுக்கிறதுக்கு ரீங்காரம் இட்டுக்கிட்டு வரக்கூடிய வளமையான இடம். நகர் வளத்தை சொல்கிறாங்க. தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். இந்த பசுக்கள் ஆநிறை கவர்தல் அப்படின்னு இலக்கியங்களில் சொல்லுவாங்க. ஒரு மன்னன் இன்னொரு மன்னன் மேலே போர் தொடுக்கணும்னு நினைக்கிறப்போ முதல் வேலை அந்த நாட்டோட பசுக்களை இவங்க கவர்ந்துக்கிட்டு வருவாங்க. அவங்கள சண்டை வலிக்கிறது தான். அவங்க பசுக்களை இவங்க கவர்ந்துக்கிட்டு வந்துட்டாங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க, ஏன் என் பசுக்களை நீ கவர்ந்துக்கிட்டு போன அப்படின்னு வந்து சண்டை போட்டு இந்த பசுக்களை மீட்டுக்கிட்டு போவாங்க. அப்போது பசுக்கள் நாட்டோட செல்வமாக, மாடுனாலே ஒரு செல்வம்னு ஒரு பொருள் இருக்குது. அதுபோல் இந்த ஆநிறைகளை, பசுக்கூட்டங்களை கவர்றது தான் முதல் மன்னன் செய்கிற வேலை. அதுபோல் அது வந்து நாட்டினுடைய முக்கிய சொத்தாக, மிகப்பெரிய சொத்தாக கருதப்பட்ட காலம். அந்த பசுக்கள் எப்படி பால் கறக்கும்னா, சும்மா அப்படி கை வச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த லேசாக இழுக்க ஆரம்பித்தோடனே அது பாட்டுக்கு பால் கறக்குமா. அது பசுமையாக இருக்குது நகரம், அது ஊர், நிறைய புல் மேயுது, நல்லா தண்ணி குடிக்குது. அதனால் அதுக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது, நிறைய பால் கறக்குது. அந்த பாலை இப்படி கறக்க ஆரம்பித்தோடனே குடம் நிறையிற அளவுக்கு, அப்படி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். அந்த பசுக்கள் வள்ளல்கள் போல் வாரி வழங்கிக்கிட்டே இருக்குமா. அந்த அளவுக்கு ஊர் வளமாக இருக்கிறதுனால அங்கே மீன் வளம் அதிகமாக இருக்குது, மலர்கள் பூத்திருக்கு, பசு நிறைய பால் கொடுக்குது. இப்படி நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். இந்த பாவை நோன்பு நோற்றதுனால் என்ன கிடைக்கும்? பாவைக்கு சாற்றி நீர் ஆடினால் அப்படின்றாங்க. இப்போ சஷ்டி கவசம் படிக்கிறோன்னே எடுத்தோடனே என்ன இருக்கும், துதிப்போர்க்கு வல் வினைப்போம் துன்பம் போம், அப்படி தானே ஆரம்பிக்கிறாங்க. அதுபோல் இவங்களும் சொல்கிறாங்க, இதெல்லாம் நீ பாவை நோன்பு நோற்றால் இதெல்லாம் உனக்கு கிடைக்கும். அதெல்லாம் வேணும்னா நீ பாவை நோன்பு நோற்றியானால் இதெல்லாம் கிடைக்கும். எல்லாமே முயற்சி செய்தால் தானம்மா கிடைக்கும், இல்லைன்னா எப்படி கிடைக்கும்? அதனால் அவங்க சொன்ன மாதிரி இந்த பாவை நோன்போட சிறப்பு அவங்கள தவிர வேறு யாராலும் இவ்வளவு அழகாக சொல்ல முடியும்? ஆண்டாள் நாச்சியாரோட இந்த பாடல் நினச்சி ரசித்து
பழக வேண்டிய பாவை நோன்போட பலன். இதை விட ஒருத்தருக்கு என்ன வேணும்? செல்வ வளம் நல்லா இருந்தால் பாக்கி எல்லாம் தன்னால் இருக்கும். ஆரோக்கியம் கூடவே வந்திருக்கும் இல்லையா? அவங்க சொல்கிற முறையில் ஆரோக்கியம் அதுக்குள்ளேயே இருக்குது, செல்வ வளம் அதுக்குள்ளேயே இருக்குது. ரெண்டும் இருந்து எதுவுமே தவறு செய்யாமல் இருக்கிற மனசு பக்குவப்பட்டுட்டா ஏதோ ஒன்றையும் 21 நாள் செய்தால் அதுவே பழகிடுமா. அந்த 21 நாள் இதெல்லாம் அவங்க கடைப்பிடிச்சாங்கன்னா அதுவே பழகிடும். அதாவது ஒரு செட் ஆகிடும்னுவாங்க. இப்போல்லாம் எதுக்கு எடுத்தாலும் அது அப்படியே செட் ஆகிடும், மைண்ட் செட் அப்படின்வாங்க. அது போல் 21 நாள் செய்தால் இந்த தீக்குறளை சென்று ஓத மாட்டார்கள் இல்லையா? இந்த நல்ல வழக்கங்கள்லாம் பிடிச்சிடும், பழகிடும். அப்படியே அது வழக்கமாயிடும். முதல்ல பழக்கமாகி அது வழக்கமாயிடும். அப்போ எல்லாரும் நல்லா இருப்பாங்க. மனசளவில் ஆரோக்கியம், உடல் அளவில் ஆரோக்கியம், பொருளாதாரத்தில் ஆரோக்கியம். அப்புறம் என்ன? அப்போ இதுக்காகவே இந்த பாவை நோன்பின் சிறப்பை அறிந்து எல்லாரும் அதை கடைப்பிடிக்கணுன்றது தான், எல்லாரும் நல்லா இருக்கணுன்றது தானே அவங்களுடைய நோக்கம். அதுக்காக இதையெல்லாம் சொல்லிட்டு போகிறேன். ஆண்டாள் நாச்சியாரை மனசில் நினச்சி திருமாலுடைய இந்த பெருமைகளை புகழ பாடினால் எல்லாம் நிச்சயமாக கிடைக்கும். இவங்க சொல்கிற வார்த்தைகள் எதுவுமே பொய்யில்லை. ஆண்டாள் அரங்கனை போய் அடைஞ்ச கதை எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. ஆண்டாளுடைய கதையே ரொம்ப அற்புதமான கதை. அந்த அற்புதமான கதையை கேட்குற மாதிரி இந்த திருப்பாவையும் நம்ம ரசிக்கணும், எல்லாரும் கடைப்பிடிக்கணும். அதுதான் திருப்பாவையோட சிறப்பு. ஆண்டாள் நாச்சியாரையும் திருமாலையும் நம்ம வணங்குறதுக்குரிய சிறப்பு அதுதான். வாழ்க வளமுடன். நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்? திருவெம்பாவை. திருவெம்பாவையினுடைய 2வது பாடல் பார்த்தோம். இன்றைக்கி 3வது பாடல் பார்க்கலாம். முத்தன்ன வெண்ணகையாய் முன் வந்து எதிர் எழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரி திட்டிக்க பேசுவாய் வந்தொன் கடை திறவாய் பத்துடையீர் ஈசன் பழாடீர் பாங்குடையீர் புத்தழியோம் புன்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ எத்தோனின் அன்புடைமை எல்லோம் அறியோமோ. 2 பேர் பேசுகிற மாதிரி. ஒருத்தர் உள்ளே இருக்காங்க, வெளியிலேருந்து கூப்பிட்றாங்க. அவங்க 2 பேரோட டைலாகும் சேர்த்து. சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாய். இப்போ திருப்பாவையும் திருவெம்பாவையும் ஒருத்தர் வராங்க, மற்றவங்கள நீராட அழைக்கிற முறை, அந்த முறையில் இந்த பாடல்கள் அமைக்கப்பட்டிருக்கு. மார்கழின்றதில் விடியல் நீராட்டம் ரொம்ப முக்கியம், பிரதானமான விஷயம். அப்போ அந்த நீராட்டத்துக்கு ஒருத்தர் கம்பெனி கொடுத்துக்கிறாங்க, வந்து கூப்பிடுறாங்க, வா நம்ம போய் அது விடியலில் துணைக்க ஆள் வேணும். அது ஒரு முக்கிய காரணம். இப்போ மாதிரி அப்போ வெளிச்சம் இல்லை. அப்போது ஒருத்தராக தனியாக போகாமல் கும்பலாக போகிறது ஒரு சௌகரியம். துணைக்கு ஆள் இருக்குது, விடியல் நீராட்டமும் நடக்குது. அதனால் ஒரு தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க. எல்லாம் அது உள்ளே அடக்கி இருக்குது பாருங்கள். இந்த விடியல் நீராட்டத்தோட பெருமை, ஒருத்தருக்கு ஒருத்தர் துணை, ஒருவர் தனியாக செய்கிற போது இல்லாத பொறுப்பு ஒரு குரூப்பாக சேரும் பொழுது அந்த செயல் நல்லபடியாக நடக்கும். பிரார்த்தனை, கூட்டு பிரார்த்தனை, அதுக்கு மவுசு அதிகம் இல்லையா? அதுபோல் இந்த திருப்பாவை திருவெம்பாவையில் இது எல்லாத்தையும் சூக்ஷ்மமாக சொல்லி காமிக்கிறாங்க பெரியவங்கள்லாம். வெளியிலேருந்து போகிறவங்க தூங்குகிற பெண்ணை கூப்பிட்றாங்க. முத்தன்ன வெண்ணகையாய். அவள் சிரிப்பா, சிரிக்கிற போது வெள்ளை வெளேர்னு இருக்கும். பல் எப்படி இருக்கும்னா முத்துக்களை அடுக்கின மாதிரி வெள்ளையாக இருக்கும். பற்கள் வெள்ளையாக இருக்கிறது. வாலிபத்தில் எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும். இப்போ எனக்கு பல்லே இல்லை, அதனால் நான் காமிக்கவே முடியாது. முத்தன்ன வெண்ணகையாய் முன் வந்து எதிர் எழுந்து. நீ முன்னாடியே வருவ, வந்து என்ன சொல்லுவ? என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரி நீ தித்திக்க பேசுவாய். இந்த இறைவனுடைய திருநாமத்தை கேட்ட உடனே நீ எப்படி பேசுவ? அவ்வளவு சந்தோஷமாக பேசுவ. சிவபெருமானை தந்தைன்னுவ, ஆனந்த வடிவினன்னுவ, அமுதமயமானவன் அப்படின்னுவ. இப்படியெல்லாம் அப்படியே நாக்கில் எச்சு விடுற மாதிரி, திட்டிக்கிற மாதிரி பேசுவ. ஆனால் இப்போ என்னாச்சு? ஏன் இன்னைக்கு நீ இன்னும் தூங்கிட்டு இருக்க?
கதவை திற அப்படின்னு வந்தவங்க கூப்பிடுறாங்க. அவங்க தோழியர்னு வச்சுப்போம், கூப்பிடுறாங்க. அதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க, உள்ளே படுத்துக்கிட்டே ஒய்யாரமாக இன்னும் எழுந்திருக்கலை. அதாவது ஆன்மா சுலபமாக இறைவனை போய் சேர்றது கொஞ்சம் கஷ்டம். இது உலகாயத வாழ்க்கையில் கொஞ்சம் இப்படி ஒட்டிகிட்டு இருக்கிறதுக்கு தான் ஆசைப்படும். டக்குன்னு அந்த பக்கம் நல்ல விஷயத்துக்கு போகிறதுக்கு விடாது. அப்போ அது மாதிரி ஒரு பாவனை. அந்த தூங்கிட்டு இருந்த பெண் என்ன சொல்கிறாங்க, நீங்கள்லாம் சிவபெருமான்கிட்ட உண்மையாக பற்றுடையவங்க, நீங்கள்லாம் சிவபக்தியில் ரொம்ப நாளாக பழகிட்டு இருக்கீங்க, நானே புதுசு, நான் இப்போ தான் புதுசு, எனக்கு இந்த சின்ன சின்ன தவறை பொறுத்துக்கிட்டா என்னவா உங்களுக்கு, நான் கொஞ்சம் லேட்டாக இருந்தால் அது ஒரு பெரிய காரணமா, அது ஒரு தப்பா, ஏன் தூங்குறேன்னு கேட்குறீங்க, வெளியில் வான்னு கூப்பிட்றீங்க, தூக்கத்தை கலைக்கிறீங்க, நீங்கள்லாம் ரொம்ப காலமாக பழகிட்டீங்க, நல்ல வழக்கம் உங்களுக்கு பழக்கமாகிடுது, நான் புதுசு தானே, இந்த சின்ன தவறை பொறுத்துக்காமல் அப்படியே வந்து கூப்பிட்றீங்க, தொந்தரவு பண்ணுறீங்களே, இதை என்கிட்ட நீங்கள் அன்பாக இருப்பேன்னு சொன்னீங்க, அப்படி தான் இருப்பீங்க நானும் எதிர்பார்த்தேன், நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறது நீங்கள் அன்பாக இருக்கிற மாதிரி தெரியலையே, சும்மா வாயால் அன்பாக நடந்துக்குவோம் அப்படின்னு சொன்னீங்களோ அப்படின்னு அவள் உள்ளே இருக்கிறவ கேட்குறா. நீங்கள்லாம் என்கிட்ட அன்பாக இருப்பீங்கன்னு தானே எதிர்பார்த்தேன், இப்படி வந்து தூக்கத்தில் டிஸ்டர்ப் பண்ணி என்னை வா, ஏன் வரல, ஏன் கதவு மூடி வச்சுருக்க, எழுந்து வா அப்படின்னு கூப்பிடுறீங்களே, இதெல்லாம் நல்லா இருக்கா, இதுதான் உங்கள் அன்பா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு இவன் என்ன சொல்கிறா, இல்லைன்னா எனக்கு நல்ல வழிகாட்டி என்னை தவறை போக்கியிருக்கலாமே, என்ன தவறு செய்யாமல் போக்கியிருக்கலாம், கொஞ்சம் ஹார்டாக சொல்லாமல் சாஃப்டாக சொல்லியிருக்கலாமே அப்படின்னு அவள் கேட்குறா. உள்ள தூங்குறவ. அதுக்கு வந்தவங்க என்ன சொல்கிறாங்க, உன்னோட அன்பை நாங்கள் பொய்ன்னு சொல்லலைம்மா, அது எங்களுக்கு நல்லா தெரியும், நீ தான் எப்படி திக்கி பேசுவேன்னு எங்களுக்கு தெரியுமே, அதனால் உன்ன மாதிரி நான் நல்ல மனசு உனக்கு, சிவபெருமாவை பாடாமல் இருக்க மாட்ட, நீ எப்பவும் சிவனுடைய புகழை பாடுவ, அப்படின்றதுனால தான் உன்னை கூப்பிட்டோம், உன்னை பற்றி நாங்கள் நல்ல எண்ணம் வச்சிருக்கிறதுனால நீ பக்குவப்பட தயாராக இருக்கும் ஆன்மா, இதுதான் அதில் சூக்ஷ்மம். நீ ஏற்கனவே இந்த சாதாரண நிலையிலேருந்து பக்குவப்படும் நிலைமைக்கு நீ வந்துட்ட, உன்னை இன்னும் கொஞ்சம் இழுத்தா சரியான பக்குவத்துக்கு வந்துடுவே அப்படின்னு தான் நாங்கள் உங்களை கூப்பிட வந்தோம், நீ சிவபெருமானை எவ்வளோ விரும்புகிறேன்னு தெரியும், உனக்கு ரொம்ப நல்ல குணம்னு தெரியும், நீ சொன்னால் புரிஞ்சிக்குவேன்னு தெரியும், அதனால தான் கூப்பிட்றோம், வா வா அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் நமக்கு தேவை, வா வா. அவங்க உரையாசிரியர்கள் எப்படி சொல்கிறாங்கன்னா, உன்னை எழுப்ப வந்த எங்களுக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரி, இதெல்லாம் தேவை தான், உன்னை எழுப்ப வந்ததுக்கு நீ இவ்வளோ பேசுவியா அப்படின்ற மாதிரி உரையாசிரியர்கள் சொல்கிறாங்க. என்னுடைய மனசுக்கு அது வந்து தனிப்பட்ட கருத்து, யாரையும் நான் குறையா சொல்லலை. இப்போது நீ தூங்கிட்டு இருக்க, நாங்கள் உன்னை வந்து எழுப்பிகிட்ருக்கோம், நாங்கள் முன்னாடியே முழிச்சிட்டோம், அதனால் இப்போ உன்னை எழுப்பிகிட்ருக்கோம். எல்லா ஞானியருடைய ஞான பாடல்களும் இதைத்தான் சொல்லும், ஞான உபதேசங்களும் இதைத்தான் சொல்லும், அவங்க முன்னாடியே அனுபவித்தாங்க அந்த இன்பத்தை, நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், அதுதான் எல்லா ஞானியர்களுடைய கொள்கை, கோட்பாடு, எண்ணம். அதனால தான் பின்னாடி வர்றவங்களுக்கு கைத்திக்கு ஒருத்தர் முன்னாடி ஒரு பள்ளம், அந்த பள்ளத்துலேருந்து ஒருத்தர் மேலே மேட்டில் ஏறிட்டாங்க, அடுத்து பள்ளத்தில் இருக்கிறவங்களுக்கு மேட்டில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, கை கொடுத்து கையை பிடிச்சிக்கோ நான் மேலே இழுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நல்ல மனசு தானே, இதைத்தான் எல்லாரும் செய்தாங்க, அதை தான் இப்போவும் சொல்கிறாங்க. எல்லா பெரியவங்களும் அதை தான் ஆசைப்படுறாங்க. நான் கரையேறிட்டேன், கரையேறிட்டால் என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியும், பள்ளத்தில் இருக்கிறவங்கள தூக்கி விடணும், துன்பத்தில் இருக்கிறவங்கள துன்பத்திலேருந்து காப்பாற்றணும், கடலில் சிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு வழிகாட்டி, கடல்லேருந்து தப்பிக்க அவங்களுக்கு ஐடியா கொடுக்கணும், ஒரு மர பலகையை போட்டு ஒரு படகுல ஏற்றி இங்கே வான்னு கூப்பிடணும், அதுதான் பெரியவங்க பூராவும் பண்ணுறாங்க. அதையே இவங்க சொல்லி அப்படி எழுப்புறாங்க. இதெல்லாம் தேவை தான், நமக்கு இதுதான் தேவை, வா நீ எழுந்து வரணும், நீ புரிஞ்சிக்கணும், நீ எழுந்து வரணும், அதுதான் தேவை, வா அப்படின்னு சொல்லி இவங்க கூப்பிடுற மாதிரியான அந்த பாடல் மிக அருமையான பாடல். சரி, முதல்ல திருப்பாவையை பார்த்தோம், ஆண்டாள் நாச்சியார் அப்படி பாடியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம். திருவெம்பாவையில்
மாணிக்கவாசக பெருந்தகை அண்ணாமலையாரை, அதாவது சிவபெருமானை நினச்சி பாடிய பாடல்கள். பாடியது மாணிக்கவாசகர், பாட்டுடை தலைவன் சிவபெருமான். அதை தோழியர் ஒரு தலைவியை எழுப்புகிற மாதிரி, ஒரு பெண்ணை மற்ற தோழியர் எழுப்புகிற மாதிரி அமைப்பில் அந்த திருப்பாவையும் திருவெம்பாவையும் அமைஞ்சிருக்கு. ரெட்டியப்பட்டி சுவாமிகளுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடல் பாடியிருக்காங்க. இது அகர வரிசையில் அமைஞ்ச 13 பாடல்கள் தான். நம்ம முந்தின பதிவில் முதல் ஆ எழுத்தை கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பாடல் பார்த்தோம். அடுத்தது அந்த பாடலோட கருத்துக்களை பாருங்கள். ரொம்ப அழகான பாடல், ஆழமான கருத்துக்கள் நிறைஞ்ச அழகான பாடல். ஆணவ கண்ம மாயா மலம் மூன்றும் அடியோடு தொலைந்திடச் செய்ய வல்லவனே, வீணல சங்கமும் கோழியும் பொலித்தல் விடிந்தது பொழுதருட்கதிரவன் வரவு காணவென்றே மலர்கிறது உளக்கமலம், காரிருள் மாயையாம் திரையகல்கிறதே, பேணி நல்லருள் புரிந்து எனையுமாட்கொண்ட பெருந்தகையே பள்ளி எழுந்தருளாயே. இந்த பாடல் தோழியர் போய் கூப்பிட்டு ஒரு பெண்ணை எழுப்புகிற பாவனையில் இல்லாமல் நமக்குள்ளே இறைவன் இருக்கார், உன்னை படைத்தவனாரு உனக்குள்ளே இருக்கிறான் பாருன்னு சுவாமிகள் ஒரு பாடலில் பாடுவார். அதுபோல் எல்லா உயிருக்குள்ளேயும் இறைவன் இருக்கார், அந்த ஒளிஞ்சிகிட்ருக்கார். நம்ம உடம்புக்குள்ளே ஒரு இறைவன் ஒளிஞ்சிகிட்ருக்கிறத என்ன தான் வயசானாலும் நமக்கு கண்டுபிடிக்க தெரியாது. எல்லாரும் கண்டுபிடிக்க தெரியாமல் போயிடுறாங்க. ஞானிகள் கண்டுபிடிச்சிடுறாங்க அவர் எங்கே ஒளிஞ்சிகிட்ருக்கார், எப்படி இருக்கார், அவருடைய கல்யாண குணங்கள் என்ன எல்லாத்தையும் தெரிஞ்சு அதனுடைய பயனை அனுபவிக்கிறாங்க. மற்றவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, இந்த பார் ஒரு ஆள் உள்ளே ஒளிஞ்சிகிட்ருக்காரு, அதை கொஞ்சம் தேடினா கண்டுபிடிச்சிடலாம், அவரை கண்டுபிடிச்சின்னா அவனுக்கு இன்னதெல்லாம் கிடைக்கும். இதுதான் பெரியவங்க சொல்கிறாங்க. இந்த பாடலில் சொல்கிறாங்க, குருநாதரை இறைவனாகவே பார்க்கும் பாடல். குருவும் இறைவனும் வேறல்லன்னு எல்லா சைவ சித்தாந்த கருத்தும் அதை தான் சொல்லுது. எல்லா மெய்யன்பர்களும் மெய்யடியார்களும், அது ஆழ்வார்களானாலும் சிவனடியார்களாக இருந்தாலும் அதே கருத்து தான். இந்த பாடலில் ஆணவ கண்ம மாயா மலம் மூன்றும், மனுஷனை பிறவிக்கு ஆளாக்குறதே இந்த 3 தான். ஆணவம், கண்மம், மாயை, இது 3. இதை அடியோடு தொலைந்திட செய்ய வல்லவனே. குரு எப்பேற்பட்டவர், இறைவன் எப்பேற்பட்டவர்னா இந்த மும்மலங்களையும் அவங்களால மட்டும்தான் தொலைக்க முடியும். தொலையணும்னு நம்ம நினைக்கணும், நாம் ஃபஸ்ட்டு நினைக்கணும். இந்த மாயையில் உழன்றுக்கிட்டு இருக்கோம், இது வேண்டாம், இதிலேருந்து நம்ம தப்பிக்கணும், இந்த டிவிஷன்லேருந்து நம்ம அந்த பக்கம் போயிடணும் அப்படின்னு நம்ம நினைக்கணும். அது நம்ம கடமை. ஆனால் அதை அறுக்கக்கூடிய ஆற்றல் இறைவனால் மட்டும்தான் முடியும். இறைவன் குரு அவங்க 2 பேரால் மட்டும்தான் முடியும். மற்றவங்களால் நம்ம கற்பனை பண்ணலாம், செய்ய முடியாது. அப்படிப்பட்ட அடியோடு தொலைந்திடச் செய்ய வல்லவனே, வீணல சங்கமும் கோழியும் பொலித்தல் விடிந்தது பொழுதருட்கதிரவன் வரவு. சங்கநாதம் கேட்குது, கோழியெல்லாம் கூவுது. அது விடியலினுடைய அடையாளமாக சங்கநாதமும் கோழி ஒலிக்கிறதும் அந்த ஒலிகள்லாம் கேட்குது. விடிஞ்சிடுது பொழுது, இப்போ பொழுது விடிஞ்சு போச்சு. அங்கே சங்கோலிக்குது, இங்கே கோழி கூவுது, பொழுது விடிஞ்சிடுது. எதுக்கு விடிஞ்சுது பொழுது? அருட்கதிரவன் வரவு. அதாவது இருட்டில் நம்ம நடக்கிறோன்னு வச்சுக்கோங்க. நம்ம நடக்கிறப்போ எதிரில் எந்த பொருள் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. இடது பக்கம் என்ன இருக்குது, வலது பக்கம் என்ன இருக்குது, பின்னாடி என்ன இருக்குது, முன்னாடி என்ன இருக்குது தெரியாது இல்லையா? ஒரு மரக்கிளை இப்படி தொங்கிட்டு இருக்கு, நம்ம தலைக்கு மேலே என்ன இருக்குன்னு தெரியாது இருட்டு நேரத்தில். அதே இடத்துல நின்று பகலில் பார்க்குறப்போ இது என்ன பொருள், அது என்ன பொருள், இது என்ன பொருள், இது என்ன பொருள், இது என்ன பொருள் பளிச்சுன்னு தெரியும். அந்த கதிரவன் வரும்பொழுது வெளிச்சத்தில் இருள் ஓடிப்போச்சு. இருள் இருக்கிறப்ப நமக்கு தெரியாது, வெளிச்சம் இருக்கிறப்ப நமக்கு தெரியும்.
இப்போ என்ன வருது? அருட்கதிரவன் வருகிறான், திருவருள் கதிரவன் வருகிறான். அப்போது மாயை சார்ந்த எல்லாம் ஓடி போயிடும், அறியாமை என்ற இருள் ஓடி போயிடும். விடிந்தது பொழுது அருள் கதிரவன் வரவு காணவென்றே மலர்கிறது உலக்கமலம். என்னுடைய இதய கமலம்லாம் என்ன செய்து அந்த திருவருளை பார்க்கணும், காணவென்றே மலர்கிறது உலக்கமலம். சூரியன் வரும்பொழுது தாமரை மலரும். இந்த திருவருள் வரும்பொழுது நம்முடைய இதயமாகிய தாமரை மலரணும். இது மலரும் பொழுது அது வரும், அது வரும்பொழுது இது மலரும். காணவென்றே மலர்கிறது உலக்கமலம். கார் இருள் மாயையாம் திரை அகல்கிறதே. மாயையாகிய காரிருள், அறியாமை, மாயை, இதெல்லாம் இப்போ என்னாச்சு? இந்த அருள் கதிரவன் வரவுனால இந்த திரைகள்லாம் விலகி போச்சு. இருள் அப்படின்ற திரை விலகி போச்சு. அதுவும் அந்த இருள் எப்படி இருந்தது? காரிருள், ரொம்ப டார்க், அதாவது ரொம்ப அடர்த்தியான இருள், ஒன்றுமே தெரியாது. அது இப்போது கொஞ்சமாக நிலவு இருக்குது, ஒரு வாரத்து நிலவு இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். பௌர்ணமி அன்னைக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக தெரியும், அமாவாசை அன்னைக்கு ரொம்ப கம்மியாக தெரியும். அதையே மழைக்காலத்தில் கருப்பு மேகம் இருக்கும். வெண்மேகம் இருக்கிறப்ப இருக்கிற வெளிச்சத்தோட நிலைமை வேற. அதே நிலவு கார் மேகம் பகல்லையே தெரியாது. பகல்லையே என்ன செய்யும்? கார் மேகம் நல்ல கும்மிருட்டு மாதிரி இருக்கும். அதில் இரவு நேரத்தில் என்ன தெரியும்? அப்போ கருமேகம் இருக்கிறப்போ வெளிச்சம் குறைவு, அதுவே இரவு நேரமாக இருந்தால் இன்னும் கம்மி, சுத்தமாக எதுவும் தெரியாது. அப்படிப்பட்ட இருளும் இந்த அருள் கதிரவன் வரவால் எல்லாம் வெளுத்து போச்சு. காரிருள் மாயையாம் திரை அகல்கிறதே. பேணி நல்லருள் புரிந்து எனையும் ஆட்கொண்ட பெருந்தகையே, பள்ளி எழுந்தருளாயே. என்னை ஆட்கொண்ட இறைவனே, பரம்பொருளே, என்ன இதுவரைக்கும் எல்லா விஷயத்துலையும் காப்பாற்றிட்டு இருக்கிறது. எல்லாரும் பெரியவங்களாம் சொல்லுவாங்க, தாய் நீ, தந்தை நீ, உற்றார் உறவினர் எல்லாம் நீ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் என்னை பேணி பாதுகாத்து வளர்த்த, எனக்கு தாயாக, தந்தையாக, குருவாக, இறைவனாக எல்லாமா இருந்து என்னை பேணி பாதுகாத்து வளர்த்த பேணி நல் அருள் புரிந்து எனையும் ஆட்கொண்ட பெருந்தகையே, பள்ளி எழுந்தருளாயே. என்னுடைய இதய கமலத்தில் திருவருள் கதிரவனாக வந்து என்னை நீ உய்விக்கணும். இது ரெட்டியப்பட்டி சுவாமிகள் மீது பாடப்பட்ட திருப்பள்ளி எழுச்சி பாடல். மிக அழகான சைவ சித்தாந்த கருத்தை தெளிவுபடுத்தக்கூடிய குரு வணக்க பாடல், இறை வணக்க பாடல், திருப்பள்ளி எழுச்சி பாடல். மார்கழியில் பாடி பரவி அந்த கருத்தை உணரணும் எல்லாரும் அப்படின்றதுக்காக பெரியவங்க பாடி கொடுத்த பாடல். இந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நல்ல கருத்து, ஆழமான கருத்து, சைவ சித்தாந்த கருத்து அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட கருத்தை, இது சம்பந்தப்பட்ட கருத்தை எனக்கு சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கருத்தை சொல்லுங்கள். அடுத்த பதிவில் அடுத்த ஒரு பாடலோடு சந்திப்போம். வாழ்க வளமுடன்.